ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க 6 ஹவர்ஸ் அவே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 33 minutes இருக்கு. இந்த படத்தை நிக்கோலஸ் டி பிளஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல லாரா உல்ஃப், ரோபர்ட்டோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மெரைனா இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அப்புறம் பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஆள் காணாம போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அவங்களை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. அந்த கடத்தின நபர் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 6 மணி நேரத்துல நீ 6 கொலையை பண்ணனா உன் ஒய்ஃப் உனக்கு சேஃபா கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அது கள இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, உண்மையாலே அவங்க ஒய்ஃபை கடத்தினது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு, அந்த 6 பேர் யாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த 6 ஹவர்ஸ் அவே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தெல்லாம் பாசிட்டிவ் சொல்ற அளவுக்கு பெருசா எந்த விஷயமே கிடையாது. ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை கேட்கும் போதே இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஒரு 1.5 மணி நேரம் படம் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சா படம் போது இஷ்டத்துக்கு போகுது. சுத்தமா சுவாரஸ்யமே எல்லாமே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா கிடையாது. எல்லாருமே பிலோ ஆவரேஜ் தான் பண்ணிருக்காங்க. இந்த படமே ஒரு ஆக்ஷன் படம் தான். சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸாவது நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சவுண்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில சீரியல் பார்த்த எஃபெக்ட் தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதல. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலையும் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.